guys, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும், அப்படி தான் அதுக்காக இந்த வீடியோ. என்ன வீடியோ அப்படின்ட்டுனா டக்குன்னு சொல்லி முடிச்சிடறேன். நேற்று நைட் என்ன ஆச்சு, நாங்கள் எங்கள் கேங் வந்துட்டு நாங்கள் வெளியே போயிருந்தோம். நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தோம். பட் ஆனால் நானும் மது மட்டும் ஒரு வண்டியில், மதுன்னு என் ஃப்ரெண்ட், நாங்கள் 3 பேரும் நடந்து வந்துட்டு இருந்தோம். ஐ லவ் கோவை கரெக்டாக அங்கே தான் போனோம். நாங்கள் அந்த நடந்து போகிற இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஒரு செட் ஆஃப் கேங் வந்து இவங்க எங்களுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க, நாங்கள் பின்னாடி போயிட்டு இருக்கோம். நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு 2 பசங்க 2 பொண்ணுங்க அப்படி போயிட்டு இருக்காங்க. நாங்களும் பார்த்துட்டோம். நாங்களும் இப்படி போகிறோம், அவங்களை கண்டுக்கல. நாங்கள் பின்னாடி போகிறோம். நாங்கள் போனே ஒரு பொண்ணு வந்துட்டு பக்கத்தில் இருக்க பொண்ணு சொல்லிட்டா, இவங்க வந்துட்டு நோவாஸ் பேபி இந்த ரீல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டாங்க. அது எனக்கு காலையில் கேட்டுச்சு. சரி ஓகே, அவங்க நம்மகிட்ட பேசலாம், நம்ம எப்படி போயிட்டு பார்க்குறாங்க. நானும் இப்படி பார்த்துட்டு நான் கீழே இறங்கி நாங்கள் இப்படி போயிட்டோம். பக்கத்தில் இருந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, நான் இப்படி இருக்காங்களா இவங்க கிட்ட, இவங்க இந்த பொண்ணு வந்து இப்படி சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்படியே இப்படி கீழே இறங்கி இப்படி போய் இப்படி கரெக்டாக இப்படி போயிட்டோம். அந்த இன்னொரு பொண்ணு பக்கத்தில் இருந்தாங்க. ஓகே, இந்த கதையை கேளுங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்களா? அந்த வீடியோ இதுக்காக தான். ஏன்னா அதான் இது கிராஸ் பண்ணி போயிட்டோம். கிராஸ் பண்ணி போனோம். அந்த இன்னொரு பொண்ணு இருந்தாலும் இன்னொரு பொண்ணு என்ன சொல்லிட்டா, டக்குன்னு துப்பிட்டா அப்படின்ட்டு. எனக்கு என்னடா எவ்வளவு திடீர்னு துப்புறாங்களே, பார்க்க கூட திரும்பி கூட ஆட. சரி, அவங்க துப்புறத போயிட்டு ஏன் துப்புறீங்க கேட்க முடியுமா? சரி ஓகே, நம்மள ஹேட்டர்ஸா இருப்பாங்க போல நானும் போயிட்டேன். போக போக அந்த பொண்ணு, இன்னொரு பொண்ணு, நான் என்னன்னு சொன்னால அவ சொல்லல, துப்புன பொண்ணு என்ன பேசிட்டு இருக்கா, இவளா ஒரு ஆளா, இவளை பத்தி இன்னும் சொன்னாலே மறந்து போயிட்டேன். இவ கூட இவளையெல்லாம் பாக்குறதுக்கு நான் பார்க்காமே இருக்கலாம் அப்படின்ட்டா. அப்போ துப்புன வரைக்கும் கூட நான் அமைதியா இருந்துட்டேன். இப்படி சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, நமக்கு சுருக்கு ஆயிடுச்சு. இத்தனை நாள் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, இவங்க இந்த மாதிரி ஏதாவது பேசினாங்கன்னா ஹர்ட் ஆயிடும் எனக்கு. உடனே நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஃபுல் வீடியோ கூட நான் யூடியூப்ல போட்டிருப்பேன். ஒரு மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டேன், வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு, அவங்க ஏன் இப்படி சொன்னாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பேன். என்ன பண்ணிட்டேன், நான் போய் நின்னுட்டேன். கரெக்டா இவங்க எப்படி இருக்கிறாங்களா நான் பார்த்துட்டேன். அதே மாதிரி நான் போயிட்டு கோவம் வந்துருச்சு எனக்கு. நான் தனாட்டு கூட சொல்லலை இந்த விஷயத்த. பக்கத்துல இருந்தா இப்படி பேசுறாங்கடா அப்படி கூட சொல்லலை. இவளெல்லாம் பாக்குறதுக்கு நான் பார்க்காம இருக்கலாம் அப்படின்னு என் ஈகோ டச் பண்றோம். அப்படி சட்டனா ஒரு திரும்ப ஹீரோயினி மாதிரி சர்ன்னு திரும்ப இப்படி நின்றுட்டு இருக்கா, இப்படி வந்துட்டு இருக்காளுங்க. நான் இப்படி வந்துட்டு இருக்கேன், சாரி வந்துட்டு இருக்காங்க, மரியாதை வந்துட்டு இருக்காங்க. அப்படி திரும்பி நின்றுட்டேன். இப்படியே பண்ணினேன். எங்க சொல்லு, இப்படியே சொன்னேன். நான் சொல்ற மாடுலேஷன் பாருங்க. இப்படி இருக்காங்கன்னா தைரியமா இப்படி போயிட்டு எங்க சொல்லு, என்ன சொன்னீங்க, என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே, சொல்லுங்க, என் முன்னாடி சொல்லுங்க, ஏன் பின்னாடி பேசுறீங்க, முன்னாடி சொல்லுங்க அப்படின்னு. மேம், நாங்க இங்க பேசிட்டு இருக்கோங்க, நாங்க எங்க வேணா பேசுவோங்க, பிக் பாஸ்ல பேசுற மாதிரி ரூல்ஸ் பேசுனாங்க. நானும் சரி பேசுனீங்களேங்க, யார பத்தி பேசுறீங்க, என்ன பத்தி தானே பேசுறீங்க, முன்னாடி பேசுங்க. இப்ப பேசுனீங்களே, என்ன பார்க்க என்னமோ சொன்னீங்களே, என்ன அது சொல்லுங்க அப்படின்னு. பக்கத்துல இருந்தவங்களா, நாங்க அவங்கள பத்தி பேசல அப்படி இப்படின்னாங்க. நீங்க என்ன வேணா என் முன்னாடி பேசுங்க, என் முன்னாடி பேசுனீங்களே, என்ன பத்தி பேசுனீங்களே பேசு. அதான் சொன்னேன், இவ்வளவு நேரம் பின்னாடி பேசுனீங்கல்ல, முன்னாடி பேசுங்க அப்படின்னு. அவ அப்படியே ஒரு பட்டன் போன் வச்சிருந்தாங்க மேம். டக்குன்னு போன் எடுத்துட்டு அப்படியே பேச போயிட்டாங்க. அப்ப யாருமே கால் பண்ணல, டக்குன்னு அவங்களே ஒரு நம்பருக்கு இப்படி கால் பண்ணி இப்படி பேச போயிட்டாங்க. அந்த பேசின பொண்ணு போயிட்டா. நான் கேட்டேன், அவங்க பாய் ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. கேட்டேன், எப்படி இப்படி பேசுறாங்க, என்ன ப்ரோ நீங்களா இருந்தீங்களா, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா, இப்படி பின்னாடி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவங்க அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி மழுப்பிட்டு இருந்தாங்க. தனா வந்துட்டு, ப்ரோ அவங்க பொண்ணு பேசுறாங்க, நீங்க வாயை கொடுக்காதீங்க. ஒரு தவுலத்தை பேசிட்டு இருந்தா, தவுலத்தை மீன்ஸ் அவங்க கொஞ்சம் திமிரா பேசினாரு ஒருத்தர். ப்ரோ அவர் வந்துட்டு அப்படியே அடங்கிட்டாரு. இன்னொரு ப்ரோ ஒழுக்கமா பேசினாரு. நான் அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன், ப்ரோ உங்க கூட வராங்க ஒரு பொண்ணு, இந்த மாதிரி உங்க கூட வந்த பொண்ணு ஒரு முன்னாடி போற ஒரு பொண்ணு கிட்ட தப்பா பேசிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து நான் முன்னாடி இருந்து உங்ககிட்ட இப்ப பேசுறேன், எதுக்கு இப்படி பேசுங்க, உங்களுக்கு இப்படி பேசும்போது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா ப்ரோ, உங்க கூட வந்த பொண்ணு இப்படி மொக்க வாங்கிருச்சே ப்ரோ, உங்களுக்கு இது பார்க்க அசிங்கமா இருக்கு. அந்த ப்ரோ உண்மையை ஒத்துக்கிட்டாரு. ஆமா சிஸ்டர் அசிங்கமா இருக்கு சிஸ்டர், இவங்க கூட வந்து அசிங்கமா இருக்கிட்டாரு. எனக்கு அதான் தோணுச்சு, இவ்வளவு அசிங்கப்பட்ட பொண்ணு பின்னாடி வரவே இல்லை. நான் பேசிட்டு இருக்கேன், நான் இங்க நின்று பயந்துட்டு போயிட்டா. அதனால என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி பேசுறவங்க கிட்ட போய் கேட்டு, நான் அப்படியே தான் கேட்டேன், அசிங்கமா இருக்க ப்ரோ. ஆமா சிஸ்டர் அசிங்கமா இருக்குன்னு சொன்னேன். ப்ரோ எனக்கு அசிங்கமா இருக்கு ப்ரோ, இந்த மாதிரிலாம் வந்து கேட்கறதுக்கு பேசணும். இப்படி வந்து பேசுறாங்க இவ்வளவு தைரியமா. நான் அதுவும் எப்படி நான் கேட்க மாட்டேன்னு தைரியத்துல பேசுனாங்க. நான் வந்துட்டு சடனா இப்படி திரும்பி இப்படி கேட்டோனையும் என்ன, அந்த பொண்ணு ஒரு வேளை நின்று பேசியிருந்தான்னு வச்சுக்கோங்க, நின்று ஆமாடி நீ இப்படிதாடி அப்படின்னு எதாவது பேசியிருந்தாங்கன்னா நானே ஒரு நிமிஷம் நினைச்சிருப்பேன், பரவாயில்ல பின்னாடி பேசுறாங்க முன்னாடியும் பேசுறாங்கட்டு. அப்படி கமெண்ட்